மக்களே வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை கிட்ட இருக்கும். ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே ஒரு பெரிய கியூ இருக்குது. கரெக்டாக அந்த தனியாக விமென்ஸ்க்கு தனியாக ஒரு கியூ, ஜென்ஸுக்கு தனியாக இப்படி ஒரு கியூ இருக்குது. இப்படி உள்ளே போகிறோம். வாங்க இதனுடைய வரலாற்று பின்னணியை போய் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனையானது ரொம்ப பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஏன்னா தலைநகர், அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் அவர்கள் நம்ம சுதந்திரம் அன்னைக்கு கொடியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இது. இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம். சரி, வாங்க நம்ம வரலாற்றில் பயணிக்கலாம். இப்போ சொல்லுங்கள், செங்கோட்டையை கட்டியது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னை திட்டாதீங்க, நீயே அதே சொல்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குது. ஆமாம், ஷாஜகான் தான். நம்ம எப்படி தாஜ்மஹால் மட்டும் நமக்கு தெரியுதில்ல ஷாஜகான் கட்டினது அப்படின்னு. அதாவது அவருடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு அற்புதமான கட்டட கலைஞர். அவர் பேர் லாகூர் அகமது கான் முடியுது. நீங்கள் பார்த்துங்க என்ன பேருன்னு சொல்லிட்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1639 ஸ்டார்ட் பண்ணி 1648 கூட்டி வச்சு பாருங்கள். ஒரு 9 வருஷம்னு நினைக்கிறேன். தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இது தொடக்கத்தில் வெண்மை நிறமாக இருந்தது. ஒரு பிரிட்டிஷ்காரங்க எல்லா அடையாளத்தையும் மாற்றுவாங்கள்ல. இது நம்ம பிரிட்டிஷ்காரங்க கட்டடத்தில் பார்க்கக்கூடிய அந்த நிறம் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நம்புகிறேன். ஸோ அதை ஒரு வேளை அதுவாக இருக்கலாமோ அப்படின்னு நான் அதையும் உங்ககிட்ட விடுறேன். அப்புறம் வேறு என்ன, இதில் 16 கட்டடங்கள் உள்ளே இருக்குது. 254 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு என்ன சொல்லுது, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இது. வேறுங்க, இந்த பொதுவாக ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னால் அது எதிரிகள் உள்ளே வராத மாதிரி அகழின்னு சொல்லுவாங்க இல்லை, அகழ்ந்து எடுப்பது. அவ்வளோ பெருசாக. அப்போது இதில் கண்டிப்பாக அந்த முதலை மாதிரியில் திரைப்படத்தில் நம்ம கோட்டைனா நம்மளும் திரைப்படத்தில் பார்த்து தானே எம்ஜிஆர் சண்டை போடுவார். எதிரிகள் உள்ளே வரும்போது அந்த முதலை கிட்டலாம் விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் இது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு தனி மனுஷன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அது, இப்போ நம்ம என்ன தான் சங்க இலக்கியத்தெல்லாம் படிக்கிறோம், அரசர்கள் இருந்தாங்க, போர் செஞ்சாங்க. நம்ம யாரும் நேரில் போய் பார்க்கல. இப்போ நம்ம கண் முன்னாடி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஃபோர்ட் நிற்குது. இதில் இங்கே கட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க, ஆக்ராவில் அதிகமான வெயில் தாங்க முடியல. அதனால் ஆக்ராவிலேருந்து இந்த இடத்துக்கு ஷாஜகான் ஷிஃப்ட் ஆனதாக இங்கே மாறிட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த கோட்டையில் அரச குடும்பத்தினர் நல்லா சொகுசாக வாழ்வதற்கு ஏற்ப அந்த கட்டடங்கள்லாம் உள்ளே கட்டியிருக்காங்க. அதுலேயும் மன்னருடைய அந்த பெட்ரூம் சொல்லுவாங்க, அந்த ரகசிய அந்தரங்க அறையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ நுணுக்கமாக மார்பிள்ஸு பளிங்கு கற்களால் பூ வேலைப்பாடோடு நுணுக்கமாக அந்த கட்டட கலைஞர் செஞ்சுருக்கிறாரு. அப்போ ஷாஜகான் எவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு முகலாய பேரரசர்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன குடும்பம்னா, நியூட்டனுடைய ஒரு 3rd லா ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவார் நியூட்டன் அவர்கள். அதுபோல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த முகலாய பேரரசு வாழ்ந்தாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டில் பிரிட்டிஷ்காரங்களால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க கடைசி காலகட்டத்தில். முகலாய பேரரசு எவ்வளோ தான் வலிமை மிக்க அரசாக இருந்தாலும் ஆங்கிலேயருடைய அந்த ஆயுதங்களுக்கு முன்னாடி அவங்களால எதுவுமே செய்ய முடியல. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். மக்களே, நீங்கள் அப்படியே அந்த கட்டடத்தை பாருங்கள். அந்த சிறிய அந்த ஜன்னல் மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பெஷல். அந்த கோட்டைகளில் என்ன ஒரு நுட்பமாக அதை கட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், உள்ளேருந்து வீரர்கள் அம்பு எய்ய முடியும். அந்த துளையின் வழியாக வீரர்கள் அம்பு எய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்கேருந்து அந்த கோட்டைக்கு உள்ளேருந்து பண்ணலாம். எதிரிகள் வெளியே இருந்து அம்பு எய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கண் உள்ளே போகாது, அது போய் தடுத்துரும். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஒரு ரீகால். நானும் ரொம்ப நேரமாக சுற்றுறேன் பாருங்கள் நம்ம கடந்து வந்த பாதையை. அதில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்குறாப்புல,
ஏன் சார் ரொம்ப நேரமாக சுற்றினே இருக்கிறோமே, இந்த கோட்டை உள்ளே போகிறதுக்கு வழி தெரியுமா தெரியாதா, இருக்குதா இல்லையான்னு கேட்டான் ஹிந்தியில். அது தெரியாமல் தான்ப்பா நானே வெளியே சுற்றிட்டு இருக்கிறேன்னு இப்போ தான் சொன்னேன். பார்ப்போம் உள்ள அந்த சைடு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது. மக்கள் இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, முன்னாடி வந்தது ஒரு 2011 மறந்துடுச்சுன்னா. இங்கே ஒரு டிக்கெட் கவுண்ட்ரு, ஒன்றுமே புரியலையே மக்களே. வழி இங்கே இருக்குது மக்களே, இங்கே பாருங்க. டிக்கெட்டு இவர்கிட்ட கொடுத்து அந்த டிக்கெட் அவர் செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் அவங்க இந்தமாரி செக் பண்ணிவிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் மறுபடியும் லைனில் நிற்கணும். வாங்க மக்களே, இங்கே கூட்டம் ஹெவியாக இருக்குது மக்களே. ரொம்ப ஆர்வமாக மக்கள் இதை பார்வையிடுறாங்க. இங்கே ஏர்போர்ட்லலாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை விட பயங்கரமாக டைட்டாக செக் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. இது 2வது சுற்று சோதனை. இதை முடிச்சாதான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். எவ்வளவு சோதனைன்ற மாதிரி எவ்வளோ நேரம். அங்கே பாருங்க, ரெட் போர்ட்டுன்னு ஒரு வே போட்டுக்கிறாங்க. அப்படியே போகிறோம், உள்ளே போகிறோம். ஆனால் பரவாயில்ல மக்களே, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கொண்டது அந்த போலீஸுக்கெலாம் தெரியுது. அவன் எதுவும் வந்து பெருசாக இதை பற்றி கேட்கல. நிறைய பாக்கு, சிகரெட்டு, வத்திப்பெட்டி இதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணும்போது பிடிச்சிருப்பாங்க போல். எல்லாம் நம்ம ஒரு சிலர் நம்ம சொன்னல, நம்ம நாட்டு மக்கள் ஒரு சிலர் வந்து இந்த பாக்கு போடாமல் இருக்க மாட்டாங்களா, எப்படியாவது உள்ளே எடுத்துன்னு வந்துடலான்னு வந்து ஏமாந்து இந்த சோதனையில் பிடிச்சி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறோம். இந்த சைடு லைட்டிங் எப்படி இருக்குது, இது வெளியே உள்ள என்ட்ரன்ஸ் போவாங்க. மக்கள் இங்கே ஏதாவது ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வெறும் பீரங்கி எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சிறப்பாக உள்ளே வந்துட்டோம். நுழைவாயில். இந்த ஆர்கிடெக்டு அதுக்காக எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. அந்த இன்ஜினியர் எவ்வளோ பிளான் பண்ணி நுட்பமாக இங்கிலீஷில் போட்டிருக்குது, படிப்போம். நீங்களும் படிங்க. என்ன போட்டுருக்குது, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட். ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் ஹஸ் பீன் inscribed upon the World Heritage List of the Convention concerning the protection of the world cultural and natural heritage. Inscription on this list confirms the universal value of a cultural or natural site which deserves protection for the benefit of all humanity. படிச்சிட்டோம், உள்ள போகலாம். மக்கள் இது உள்ள கடை போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம ஈஷா சிவன் ஆதியோகி இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்க. குழந்தைகளுக்கான திங்ஸ், விளையாட்டு பொருள் எல்லாம். ஓ, இதெல்லாம் கடைங்களாம் மாற்றிட்டிங்களா? பாருங்களா, அரசர்கள்லாம் வாழ்ந்த இடத்த வியாபாரம். ஓகே ரைட். ஏதோ அந்த உள்ளூர் மக்களுக்கு ஏதோ ஒரு நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, முன்னாடி இது வெண்மையாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஏதோ கலர் மாற்றிருக்காங்கன்னு. மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது பார்க்குற மக்கள் நீங்கள் தான் இன்னும் தேடணும் அது சம்மந்தமாக. அது உங்கள்கிட்டயே விடுறேன். அது மேலே மேற்கூரை அமைப்பு. நீங்கள் பாருங்க, ஸ்டெப்ஸு மேலே ஜம்முன்னு எப்படி போகுது. எல்லாம் கடைங்க போட்டிருக்காங்க மக்களே. உங்களுக்கு இந்த குளிர்லாம், டெல்லி குளிர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சால் வருங்க 500. இது இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு போடுறது. ஆக்சுவலி இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்த குளிரை வந்து பக்காவாக தாங்குது. என்ன இது, முகலாய பேரரசு பயன்படுத்தின பொருட்கள் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இல்லை, பொதுவாக விற்பனைக்கு இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் நிஜ சமையல்காரனாக மாறின மாதிரி கோட்டையை சுற்றி பார்க்க வந்தோம். வந்து பேக் அது இதுன்னு இது பண்ணி. இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதான் மொத்தம் 254 ஏக்கர், 16 கட்டடம் இருக்கான். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அரச
குடும்பம் லக்ஸூரியாக வாழணும்னு பார்த்து கட்டின ஒரு அமைப்பு முறை. அதில் சொல்லுவாங்க பாருங்க, யாரோ ஒருத்தவங்க கட்டின வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க போய் பால் காசுன மாதிரி முகலாயர் பார்த்து கட்டின கட்டடத்தை அருமையாக வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. அதே நம்ம பெரிய லீடர்கள்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்து மீண்டும் இது மக்களுக்கே அப்படின்னு இன்றைக்கி மக்கள் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க சந்தோஷமாக. இது வெறும் கோட்டை அப்படியே விட்டுலாம், இந்தமாரி கடைகள்லாம் போட்டிருக்க வேணாமேன்னு நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? பயன்பாட்டுக்கு இருக்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒன்று. மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ பெருசாக கட்டிட்டு இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஆச்சு அப்படின்றாங்க. அந்த 17ஆம் நூற்றாண்டுலேயே 1 கோடி அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னமா வாழ்ந்துருக்குறானுங்க அவனுங்க, கடப்பாருங்களா. வாங்க உள்ளே போகலாம். மக்கள் இது உள்ளே பாருங்களேன், தியேட்ரு இது போட்டிருக்காங்க பாருங்க, தியேட்ரு, அப்புறம் வந்து காஃபி ஷாப்பு, கிஃப்ட் ஷாப்பு. सर व्हाट सर ऊपर व्हाट सर म्यूजियम सेपरेट टिकट हाउ मच 100 रुपीस நான் மக்களே உள்ளே போனால் 100 ரூபா போகலாமா, என்ன சொல்கிறீங்க? இருங்க யோசிச்சு முடிவு எடுக்கலாம். மக்களே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே டிக்கெட் எடுத்துட்டேன். 100 ருபீஸு. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு தான் சார் நம்மளை செக் பண்ணுவார். ஓகே, செக் பண்ணிட்டாரு, வாங்க போகலாம். அவர் என்னை பார்க்குறாரு, என்னடா என்ன கேட்காம இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன்னு. தப்பாக ஒன்றும் எடுக்கலையா? இங்கே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா நடக்கலாம் மக்களே. நம்ம அந்த மணாலி ட்ரிப்பில் பெருசாக ஒன்றும் நடக்க முடியல, பைக்லேயே சுற்றிட்டு இருந்தோம். ஓ உள்ளே போகிறோம், வாங்க போகலாம் மக்களே, போகலாம் வாங்க. பார்த்தீங்களா எல்லாம் கலர் பாருங்கள், வெள்ளையாக தான் இருக்கும். இதுன்னு இது டிட் யூ நோ தட் ஈச் ஆஃப் திஸ் அவ்வளோ எதுனா படம் எதனா ஓடிட்டுருக்கான்னு தெரில. கேப்டன் முகலாய பேரரசு யானை மேலே போகும்போது முன்னாடி வீரர்கள்லாம் போயிட்டுருக்காங்க, அந்த சும்மா வச்சுருக்காங்க. ஓ இங்கே ஒரு லைட்டிங்கே ஓடிட்டுருக்கு மக்களே, சவுண்ட் எஃபெக்டோட. நம்ம இதுக்கு ஈக்குவலாக கீழடியை கொண்டு வந்துட்டாங்க டிஜிட்டலாக. ஆனால் இது கோட்டைன்றது இதாக வருங்க, அதோட ஒப்பிட முடியாது. கோட்டை வந்து கண்ணெதில் நிற்கிற ஒரு எவிடன்ஸ் இல்லை அது. கீழடியில் கிடைக்கிறது நமக்கு ஒரு பெருமை அப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய கோட்டை என்பது ஒரு நம்ம ரசிக்க வேண்டிய ஒன்று. எவ்வளோ பெரிய படைப்பு வாங்க. இங்கே பாருங்கள், பில்டிங் த ரெட் ஃபோர்ட். கார்டன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கு, ரெசிடென்ஸ். உங்களுக்கு தெரியுதா லைட்டிங்கு? ஓகே, right behind the Divania was the Ranga Mahal, a place where the emperor and family members enjoyed beautiful dance and song performances. To the left of the Ranga Mahal was the Khas Mahal, or the emperor's private resting and eating chambers. Beyond this was the Diwan-e Khas, or the hall of private audience. This is where the emperor consulted with his ministers on court matters. This was also the court which housed the famed peacock throne. On the canopy of the throne, placed between two peacocks, was the throne's crowning glory and world. Architect அழகு பாருங்க. கோஹினூர் ஏன் காட்டுறானுங்க? கோல்கொண்டா ஃபோர்ட்டோட என்ன கனெக்ஷன் இருக்குது? Adjacent to the emperor's residences was the hammam or bathhouse
for the use of male members of the royal household. பார்த்தீங்களா, அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கான Beautiful structures, including the Hayat Bakhsh Gardens, the Mehtab Bagh, the Sawan and Bhanu pavilions, and Mumtaz Mahal, flowed the pure waters of the மும்தாஜ் மஹால் கூட இது உள்ளே இருந்துக்குது மக்களே. of the Nehru Bagish, or the stream of paradise. For 200 years, the Red Fort stood strong at the heart of the Mughal capital of Shah Jahanabad and in turn Hindustan. But in 1857, the British stormed the fort in response to the First War of Independence and destroyed most of the Mughal structures and arcades to build barracks in their place. Finally, on August 15, 1947, the sun rose on a new independent India. On this momentous occasion, the Honorable Prime Minister unfurled the Indian tricolour from the ramparts of the Red Fort for the very first time. Ever since, the Red Fort has stood tall as a symbol of unity in our country, embodying the glory of our past, present, and future. ஓகே மக்களே, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கல, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம மிடில் தான் வந்தோம். அடடே, இது ஹிந்தி வெர்ஷனு. ஆடா எப்படி பாருங்க, மனுஷன் போட்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. வாங்க நம்ம வேற போய் பார்ப்போம். இங்கே நான் கொடுத்துருக்குறாங்க 1648 அந்த ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண இயரை காட்டுறாங்க. to 1700 என்னது, ஜிந்தகி, அமீர், பஜார், நுபாக் கஹானா, திவான். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு வரல. இது அது ஆடே வாங்க வாங்க வாங்க. மக்களே, நம்ம இந்த கோவாலாம் போனால் அந்த அது பேர் தெரில நம்மளுக்கு, சிகரெட் பிடிப்பாங்க பாருங்க, பெரிய பழுப்பு மாதிரி வச்சு வரவங்களாம் ஒரே இது எல்லாரும் மாற்றி பிடிச்சிருப்பாங்க. அந்தமாதிரி ஐட்டம்லாம் இவங்க முகலாயர்கள் பயன்படுத்திருக்காங்க போல. முகலாயர்கள் பயன்படுத்தின ஜாடி அவங்க பயன்படுத்தின பாருங்க, அந்த குடிக்கிற தண்ணி டம்ளரு, அந்த சொம்புடைய அந்த அழகு எல்லாம் பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். வாசனை திரவியங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஒருத்தர் படிச்சுட்ருக்காரு. இவங்க பயன்படுத்தின அந்த பொருட்களுடைய ஷேப்பே ஒரு அந்த முகலாயர் பாணின்னு சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்க, இசைக்கருவிகள் வேறு. டு நாட் டச். இதெல்லாம் வந்து முரசு பாருங்கள், அப்படி டம்னு அடிச்சுருந்துருப்பாங்க. பார்த்தோன்னே கையை தொடணும்னு போகுது, தொடக்கூடாதுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி தான் நான் வந்தோம். தலான் தர்பார், நசீம் ஜி, ஐலாஜி, எல்லாம் இந்தி பெயர்கள். இந்த கேப்பில் எதுக்கு வச்சுருந்துருப்பாங்க? ஏன்னா விளக்குகள் ஏற்றி வச்சுருந்துருப்பாங்களோ. ஆரஞ்சு, பொம்மாங்கநட்டு, ஆல்மண்டு, ரோஸு, காஃபி, மேங்கோ. எதுக்கு இது?
ஃப்ளோரா இந்த கார்டன்ஸ். இந்த கார்டன் இதெல்லாம் இருந்துச்சா? ரைட்டு, இதுதானே அரசர் பயன்படுத்தின ஆடை அது. அப்போது பயங்கரமாக இருந்திருக்கும் போல். இது இப்போ ரொம்ப சுமாராக இருக்குது. இப்போலாம் போட்டு போனால் இது நம்மளை வந்து சிரிச்சிருவாங்க. ஒரு வேளை இது அந்த பாருங்க, அவர் பயன்படுத்தின நம்ம தலைப்பாகை இது வந்து மும்தாஜ் அந்த மாதிரி அரசிகள் பயன்படுத்தின ஆடையாக இருந்திருக்கணும். நம்மளுக்கு எங்கே தெரியும் மும்தாஜ் இருந்தாங்களா? மும்தாஜே வந்து இவருக்கு 13வது பொண்டாட்டின்னு எதை சொல்கிறாங்க. அதுவும் இன்னொருத்தன் ஒய்ஃபை அவர் கூட்டின்னு வந்ததாக சொல்கிறாங்க. அது அப்படி ஒரு பேரழகி, அதனால் அவர் தாஜ்மஹால் கட்டினதாக வரலாறு சொல்லுது. மும்தாஜ் மஹால்னு இது உள்ள ஒரு மஹால் இருக்கான். இந்த பொருட்கள்லாம் பாருங்கள். கிடையங்கப்பா, இங்கே என்ன இருக்குது? 1659 முஃப்தி மஸ்ஜித். ஷாஜகான் முன்னாடி அங்கேருந்து தொடங்குது பாருங்க. அந்த அந்த பிரான்ச்சுன்னு பார்த்தீங்களா, ரூட் கிளைகள். ஷாஜகான், அதுக்கப்புறம் அவங்க பையன் அவுரங்கசீப், அது வந்து பகதூர் ஷா, ஜான்தார் ஷா, குஸ்ஜித் ஷா. அப்படியேங்கப்பா அவங்க பெரிய குடும்பம்ப்பா. இதெல்லாம் நம்ம வந்து அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆளுங்க சரியான சாதாரண ஆளுங்க கிடையாது இவங்கெல்லாம். ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு டஃப் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் முடியாமல் வேறு வழி இல்லாமல் சரணடைய வேண்டிய நிர்பந்தம். வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டிஜிட்டல் இந்தியா தானே. 1739 ஒரு பெரிய சண்டே நடந்திருக்குதா? அதெல்லாம் இப்படிலாம் இறந்துருக்குறாங்களா? இது என்னது? Winter of உள்ள போயிடலாங்களா? நம்மளுக்கு இங்கே நின்று ஒரு ஆள் விளக்கம்லாம் சொல்கிறதெல்லாம் எல்லாம் பழைய காலம். ஆனால் டிஜிட்டலில் வச்சுட்டாங்க. நீங்களே படிச்சுங்க, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க போல மக்கள். அவ்வளோதான், சுதந்திரமே அடைஞ்சிட்டாங்க 1947. லாஸ்ட்டா சார் நம்ம டூரிஸ்ட் ஆகும். மியூசிக்கல் ஏரியா என்ன அது? நானே தெரியுது உங்களுக்கு. என்னங்க இது பில்டிங் வேற லெவலில் இருக்குது மக்களே. ரெட் ஃபோர்ட் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து சும்மா நீங்கள் ரசிங்க. வாங்க அவங்க சேர்ந்து போயிடும். சரி மக்களே, நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் போல். ஓகே, நீங்கள்
ஹாப்பியாக அதை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். மக்களே, நம்ம ஷாஜகான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இந்த கட்டடம் உள்ளே வந்து அவர் நினச்சி அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க மைண்டில் வந்து கடைசியாக நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்ற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட்டை மற்றவங்க யாரும் சொல்லாமல் இங்கே இருக்கிற சின்ன சின்ன டிஜிட்டல் போர்டுங்களை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது. இந்த இடம் 100 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ஒர்த்தா அப்படின்லாம் நம்ம யோசித்து பார்த்தா உள்ளேயே வராமல் இது உள்ளே என்ன இருந்துச்சுன்னே தெரியாமல் கடைசியிலும் ஒரு குழப்பமாக போகிறதுக்கு 100 ரூபா தொலைச்சிட்டோன்னு நினச்சிக்கலாம். அதே நேரத்தில் இதை ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது மக்களே. உள்ளே அந்த மாதிரி அந்த அவங்க பயன்படுத்தின பொருட்கள், இந்த ஆடைகள், முரசு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வியப்பாக தானே இருக்குது. ஓகே, லவ் யூ ஆல், ஹேவ் அ கிரேட் டே. உங்கள் பொறுமைக்கு நன்றி. வாங்க இந்த சைடு பாருங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம், சமோசா, பாவ் பஜ்ஜி இதெல்லாம் இந்த சைடு விற்கிறாங்க. அது உள்ள இதுவும் நடக்குது. அதான் நம்ம இந்திய காவற்படை இராணுவம் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக அந்த மோப்ப நாயோட போயிட்டுருக்காரு. சரிங்க மக்களே, நீங்கள் எதனால் நான் இந்த இடத்த இவ்வளோ பொறுமையாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் இதுக்கப்புறம் டெல்லி செங்கோட்டையை வந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தது சின்ன வயசு, சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கே ஒரு ஆசையாக இருக்குது. அதனால சரி உங்களுக்கும் காட்டலான்னு தான். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, வாங்க போகலாம். அதான் மக்கள் மொத்தம் 16 பில்டிங் இருக்குது. அதில் இதுவும் ஒரு ஸ்டைலு பார்த்துங்க. வாங்க உள்ளே போகலாம் மக்களை, உள்ளே போகலாம் வாங்க. இது என்னென்னா, இந்த ஆர்கிடெக்டு அவங்களாம் படிக்கிறாங்கல்ல, அதை பாடமாக எடுத்து படிக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நுட்பமான கட்டிடக்கலையை அவங்க கவனிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இதுலேருந்து எடுக்கலாம். உள்ளே இருந்து அப்படி வந்துட்டோம். இந்த பூ வேலைப்பாடு பாருங்கள், என்ன போடுறோம், 1857 மியூசியம் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது போல். இதெல்லாம் புது பில்டிங்கு. இது வெளிப்படையாக தெரியுது பிரிட்டிஷ் ஸ்டைல். இது வாங்க, 1857 மியூசியம். இல்லை டிஜிட்டலாக ஆக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சாமான உறைவாள், இதுதான் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அசையாமல் இருக்குதான் ஒரு மீன், அதை வாள்னு நினச்சி சாப்பிட மறுக்குதான் நீர் நாய். வாழை மீன் தான் பார்த்தீங்களா. அம்பு முனைகள் எப்படி இருக்குன்னு. வில்லு அம்பு பார்க்குறீங்க, வித்தியாசமாக தான் இருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் மேலே மியூசியத்துக்கு. பாருங்க உடியில் பாருங்க, புலி சின்னம் வச்சுக்கிறாங்க. பீரங்கி குண்டுகளா, மன்னர் பயன்படுத்தின ஆடை. அதெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம எதை கிட்டலாம் சொல்ல வேணாம். பாவடை மாதிரி இருக்குதுன்னா நம்ம சொல்ல போய் தப்பாக எடுப்பது. பழைய ஆடை அவர் தான் நம்ம அரசர் பயன்படுத்தியிருக்காரு. மக்களே, தூக்கு போட வைக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, கோட்டைக்கு அருகாமையில் யமுனை ஆறு பார்க்குறீங்க. மக்களே, நைஃபு, கன்னு, துப்பாக்கிலாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் பாருங்கள், கையில் வச்சுன்னு எப்படி குத்திருப்பாங்க, சரக்குன்னு குத்திருப்பாங்க. கோடாரி, பாருங்கள்
நன்றி. இந்த ஆர்கிடெக்ட் ஸ்டைலு நீங்கள் மதுரை நாயக்கர் மஹாலில் கூட பார்க்கலாம். ஆனால் தூண் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம நாயக்கர் மஹால் தூண் உங்களுக்கு தெரியல எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. செதுக்கி இந்த இடத்த வேறு லெவலில் வேலை பார்த்துருக்குறாங்க முகலாய பேரரசு. அப்போ வாழ்ந்த மக்களுக்கு தான் தெரியும் உண்மையாகவே இவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா இல்லை மக்களை இவங்களும் ஸ்லேவ்ஸாக நடத்தினாங்களான்னு. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும், அதான் நோக்கம். வச்சிருக்கிற ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தாஜ்மஹாலை விட்டுட்டு இங்கே ஏன் ஒரு ஷிஃப்ட் ஆனாருன்றது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பில்டிங்க்கு 17ஆம் நூற்றாண்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு வேலை பார்த்துறாங்க பாருங்கள். கீழே ரகசிய அறையா என்னன்னு தெரியல. வாங்க, தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது இந்த ஸ்டைலு. மேலே ஏறி பார்க்கலாம். ஓ மக்களே, இது உள்ளே போகிறதுக்கு நாட் அலோடு, வெளியே போட்டு வச்சுருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோயோ, பளிங்கு பாரு தெய்வமே, அப்படி சும்மா பல சில்லுன்னு இருக்குது. இந்த பூ வேலைப்பாடு இருக்குல்ல, இது தாஜ்மஹாலில் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு ஸ்டோனு ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த லக்ஸுரி பேலஸ் வந்து தலைவருடைய பெட்ரூம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்தரங்க அறை அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. சாரி பாருங்க மக்களே, வேறு லெவல் லக்ஸூரியாக வாழ்ந்துருக்காரு மனுஷன். லாங் ஷாட்லேருந்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஃபுல் வியூவை. இதுதான் இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க, எங்கள் அண்ணன் மட்டும் நிற்கிறார். அங்கே ஷாஜகான் வாழ்ந்த அவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப லக்ஸூரியாக பார்த்து மற்ற பில்டிங்க்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து பளிங்கு முழுவதும். எப்படி இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில், பிரைட்டாக இருந்திருக்கும்ல. இந்த சைடு ஒரு வியூ மக்கள். இதுதான் அந்த பளிங்கு மாளிகை பாட்டு இருக்குல்ல, பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? இது அந்த பாட்டு ஞாபகம் பண்ணி பாருங்கள் மக்களே. போதும் மக்களே, சுற்றி இந்த முகலாயர் கட்டட கலை நம்மளை பிரமிக்க வைக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல்லாக அவங்களால பார்க்க முடியாதா, ஏன்னா அவ்வளோ டைம், அரை மணி நேரத்துக்கு மேலே போகுது. உண்மையாகவே ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கட்டோன்னு தான் எடுத்தேன். ஓகே மக்களே, இந்த ஷாஜகான் அவருடைய அந்த பளிங்கு மாளிகையோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செஞ்சு, செங்கோட்டை என்பது நம்ம பார்த்திங்கன்னா முகலாயர் கட்டடக்கலை, முகலாயரை கடைசியில் காலி பண்ணிவிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயரை தூக்கிட்டு மறுபடியும் இந்தியா தனக்கான சுதந்திர நாடாக மாறிடுச்சு. இன்றைக்கி மக்களால் சந்தோஷமாக ஒரு சுற்றுலாத்தலமாக, வரலாற்று ஒரு கட்டடக்கலையாக மக்களால் சுதந்திர உணர்வோடு பார்க்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி மக்களே, வணக்கம், லவ் யூ ஆல். நல்ல நிறைவில்